نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العلي العظيم رضينا بالله ربنا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم رب زدني علما எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகாந்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாம். அவருடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் நம் உயிரிலும் மேலான நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாத்தாபிஈன்கள் நாதாக்கள் அலியார்கள் குறிப்பாக இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது அவர்களை வரவேற்பவர்கள் மீது நம்முடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் தோன்றாமல் குறையாமல் இருந்திருக்கட்டும். ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவன் மீது கடமையாக்கிய ஒரு பிரதான அமலை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். வல்லவன் அல்லாஹ் நம்முடைய வருகைகளை கபூல் செய்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தை நசீபாக்கி அருள் புரிவானாக. என்றென்றும் அவர்களுக்கு நன்றி செலுத்தி வாழும் நல்லவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான அழகான ஆதரவுகளை நிறைவேற்றி அருள் புரிவானாக. எல்லா பகுதிகளிலும் வாழும் இஸ்லாமிய சகோதரர்களின் வாழ்க்கை அல்லாஹ் சீராக்கி சிறப்பாக்கி அருள் புரிவானாக. பல்வேறு பகுதிகளிலும் வாழும் இஸ்லாமியர்கள் அந்தந்த பகுதிகளிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்து வாழும் நல்ல வாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கீதம் இந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறந்த மார்க்கத்திலே நம்மை நாம் படைத்திருக்கிறார். நமக்கு பல்வேறு விதமான அருள்கொடைகளையும் நியமத்துகளையும் அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கிறார். அவன் தந்த பல்வேறு நியமத்துகளில் மிக முக்கியமான நியமத்து நம்முடைய குழந்தைகள். நம்முடைய குழந்தைகளிலும் மிக முக்கியமானது பெண் குழந்தைகள். அந்த குழந்தைகளை எப்படி வழிநடத்த வேண்டும், வளர்க்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்கள் நம் உயிரினும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு வழிவகுத்து தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது
அவர்கள் அந்த பிள்ளையை வளர்த்து உருவாக்கினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு எட்டி வைக்கிற பொழுது ஃபாத்திமா அவர்களுடைய பங்களிப்பு என்பது சாதாரணமானதல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை குறித்து சமுதாயத்தில் எட்டி வைக்கிற பொழுது பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். அப்படி அந்த எதிர்ப்புகளை சந்திக்கிற பொழுதெல்லாம் மிக பக்கபலமாக இருந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் விளங்கிக் கொள்ளலாம். இந்த தீனுக்காக, தன்னுடைய தந்தைக்காக எவ்வளவு பெரிய போராட்டங்களை இந்த சமுதாயத்தில் அவர்கள் வழியெடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு பெண் பிள்ளை என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள்கொடை. அந்த பிள்ளைகளை சரியாக வளர்த்து உருவாக்க வேண்டிய கடமையை பொறுப்பு எல்லோரும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. சமகாலங்கள் என்பது பல்வேறு ஜும்மாக்களிலே நாம் ஆண் குழந்தைகளை குறித்து ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறோம். அவர்களுடைய சமகாலத்தினுடைய சூழல்கள், சமகாலத்தில் அந்த பிள்ளைகளுடைய வழித்தடங்கள் எப்படியெல்லாம் மாறி போயிருக்கின்றது என்பது. அதே வேளையில் பெண் பிள்ளைகளை குறித்து இந்த சமுதாயம் பல்வேறு விதமான சிந்தனைக்குரிய செய்திகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஜனவரி 24 என்பது தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே பெண் குழந்தைகளை குறித்துண்டான சிந்தனைகள் மார்க்கம் எவ்வளவு தூரம் வைக்கிறது, நம்முடைய மார்க்கம் எவ்வளவு தூரம் பெண் குழந்தைகளை குறித்து பேசுகிறது, அவர்களுக்காக தந்திருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் என்னென்ன, அந்த பிள்ளைகளை சரியாக உருவாக்கிவிட்டால் அதன் வழியாக நாம் பெறும் வாக்கியங்கள் என்னென்ன, எந்த அளவிற்கு பெண் பிள்ளைகளை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் என்றால் நாளை நரகத்திற்கு போகின்ற பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லும் ஆற்றல் பெண் குழந்தைகளுக்கு இருக்கிறது என்றார். அவர்களை முறையாக சரியாக நாம் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய விதத்தில் நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் அந்த மாபெரும் வாக்கியத்தை பெற முடியும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கிய விதம், அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த செய்திகள், அவர்கள் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் அவர்களை திருத்தும் விதமாக அவர்களிடத்தில் நடந்து கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு வரலாற்றாசிரியர்களால் பதிவு கிரந்தங்களால் பதிவு செய்து தரப்பட்டிருக்கிறது. ஃபாத்திமா அவர்களோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பக்குவத்தோடு அவர்களை உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் இங்கே நாம் விளங்க வேண்டிய செய்தி கூட. சமகாலத்தில் பெண் பிள்ளைகள் ஏராளமானவர்கள் நிறைய படிக்கிறார்கள், பெற்றோர்கள் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் படிப்பில் நிறைய முக்கியத்துவம் தருவதனால் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய விஷயத்திலும் பெற்றோர்கள் அதிக கவனம் தருகிறார்கள். அவர்களை நல்ல விதமாக உருவாக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சிந்தனைகளை வளர்த்திருக்கிறார்கள். தவறல்ல. நான் ஏற்கனவே பல ஜும்மாக்களில் சொல்லியிருக்கிறேன், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் எந்தெந்த படிப்புகளை எடுத்துக் கொள்ளலாம் என்பதை மாற்றும் வரையறுத்திருக்கிறது. ஆகவே அது போன்றுண்டான விஷயங்களை நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் இன்னும் சமுதாயத்தில் அவர்களால் பல்வேறு நல்ல காரியங்களை செய்ய முடியும் என்பதையும் இங்கே பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறைய பெண் பிள்ளைகள் இன்ஜினியர் படித்திருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கு இந்த வரலாறு இருக்கின்றதா என்றால் நிறைய பெண்களிடத்தில் எந்த வரலும் கிடையாது. ஆகவே எதற்காக படிக்க வைக்கிறோம், ஏன் அவர்களை படிக்க வைக்கிறோம், எந்த விதத்தில் அவர்களை உருவாக்குகிறோம் என்பது ஒரு பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. பல சமுதாயத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசப்படவே இல்லை. ஆனால் நம்முடைய மார்க்கம் மிக தெளிவான வழிகாட்டுதல்களை தரக்கூடிய மார்க்கம், நம்முடைய மார்க்கம் நல்ல பல விஷயங்களை கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய மார்க்கம். இந்த சமுதாயத்தவர்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பல்வேறு உதாரணங்கள் நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அதெல்லாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக நிம்மதியும் வறுமையும் ஆகிவிடும். சந்திக்குரியவர்களே, பெண் பிள்ளைகள் என்பவர்கள் மிகப்பெரிய அமானியமும் கூட. அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அமானியமும் கூட. அவர்களை சரியாக வளர்த்திருக்க வேண்டும். நாளை வறுமையில் நமக்கான கேள்வி இருக்கின்றது அல்லவா? அந்த கேள்வியை நாம் பதில் சொல்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் மிக முக்கியமான காரணமாக இருப்பார். பிள்ளைகளை நீங்கள் எப்படி உருவாக்கினீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் எப்படி உருவானார்கள் என்கின்ற கேள்வி நமக்கு
சொல்லுகிறானோ அதை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களுக்கு சொல்லுகிறார். சிரமமாக ஏற்படக்கூடிய அந்த தருணங்களில் எல்லாம் அல்லாஹ்வோடு இணைந்திருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்கிறார். கடினமான நெருக்கடியான நிலைப்பாடுகள் வருகின்ற பொழுது பல பெற்றோர்களை சொல்லும் வார்த்தை வாழ்க்கை உலகத்திற்கு தூக்கி போட்டு விட்டு வா என்பதால் வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை விளங்காமலேயே செல்கிறார். ஆனால் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு தொலைந்து போவது மட்டுமல்ல, அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்குமானால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தொலைந்து போகிறது. பல பிள்ளைகளும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று பெற்றோர்கள் இருந்தும் எத்தீமாக வளரும் பிள்ளைகள் சமுதாயத்தில் ஏறாது. அதற்கான காரணங்கள் என்ன? அதை தேர்வு செய்து அதை தேடி கண்டுபிடித்து அதற்கான வழிமுறைகள் என்ன, எப்படி அதை சரி செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டியது, செயல்படுத்த வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. ஒரு வாழ்க்கையை தூக்கி எறிவது என்பது எளிதாக முடிந்துவிடும். ஆனால் இன்னொரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது என்பது அவ்வளவு சாதாரணமாக அமைந்துவிடாது. இதை விட இன்னும் மோசமான ஒருவன் வந்து மாற்றிவிட்டார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை இன்னும் மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். ஆகவே சொல்ல வேண்டிய உபதேசங்களை சரியான காலத்திலும் நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி அவர்களை உருவாக்கி விடுவோமேயானால் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு மிகப்பெரிய வரலாக வரலாற்றாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். கடினமான நிலை எல்லோருடைய வாழ்க்கையில் ஏற்படும், நெருக்கடியான சூழல் எல்லோருடைய வாழ்க்கையில் வரும், கஷ்டமான தருணம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். எல்லோருக்கும் 100% நிம்மதியான வாழ்க்கை அமைந்துவிடும் என்பதை யாருக்கும் இந்த உலகத்தில் வாய்த்ததாக சரித்திரமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த நெருக்கடிகள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த சூழல்கள் நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அதை படித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். பல்வேறு எதிரிகளால் பல்வேறு விதமான நெருக்கடி, தன்னுடைய சொந்த மண்ணில் கூட நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல், தன்னுடைய சொந்த மண்ணில் இந்த தீனை குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ்வை வணங்குவதற்கு கூட விடாமல் நெருக்கடி கொடுத்தார். அதை விட தன்னுடைய மனைவி மரணத்திற்கு பின்பாக இந்த பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் வளர்த்து ஆளாக்க வேண்டிய சூழல் இருந்தது. மிக கடினமான சூழல்களிலும் நெருக்கடிகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்போடு இணைந்திருப்பதை நீங்கள் கையில் எடுங்கள், அதுதான் உங்களுக்கு பெரும் உதவியை கொண்டு தரும் என்பதை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து உருவாக்கலாம். சந்திக்குரியவர்களே, அப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டமான நெருக்கடியான காலகட்டங்களில் நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்தவர்களை உருவாக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா பக்குவங்களும் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும். இந்த நிலையை பிள்ளைகள் நிலையை படித்திருக்கிறார், ஆனால் வாழ்க்கையினுடைய அனுபவம் என்பது சுத்தமாக இல்லாத நிலை. எந்த நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் எப்படி வெளிவருவது, இது எதுவுமே புரியாத ஒரு சூழல்களில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். அவர்கள் நெருக்கடியான காலங்கள் வருகிற பொழுது எப்படி அதை சமாளிப்பார்கள் என்பதை நாம் யோசிக்காமலேயே அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொடுத்து பழக்கி விடுகிறோம். ஆனால் பிற்காலத்தில் நாம் இருக்கிற வரையும் அப்படி வேண்டுமானால் அவர்களை பாதுகாத்து விடலாம். நம்முடைய மரணத்திற்கு பின்பாக நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கான
தீன் கல்விகள் சரியாக கொடுக்கப்படவில்லை. மார்க்கத்தினுடைய நெறிமுறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் அவர்கள் அப்படி வழிதவறி போகக்கூடிய ஒரு சூழல் சமாஜத்தில் அதிகமாக ஏற்படுகிறது. திருமணம் என்கின்ற ஒரு பந்தத்திற்குள் நுழைகிற பொழுது அது அந்த வயதிற்குரிய செய்திகள் மட்டுமல்ல, அதை தாண்டி ஒரு நீண்ட பாரம்பரிய வாழ்க்கை தேவை இருக்கிறது அல்லவா? அந்த வாழ்க்கைக்குள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்படி எடுப்போம் பொறுப்போம் என்கிற ஒரு முடிவை எடுத்தால் அவருடைய வாழ்க்கை சரியாக அமையாது என்கின்ற ஒரு நல்ல சிந்தனை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படாததின் காரணத்தினால் மிக எளிதாக பெற்றோர்களை தூண்டியிருக்கிறார்கள். மிக எளிதாக பெற்றோர்களை தூண்டியிருக்கிறார்கள். எனக்கு அதெல்லாம் வேண்டும் என்று ஏராளமான பெண் பிள்ளைகள் சென்ற செய்திகள் பத்திரிகைகளில் ஊடகங்களில் நாம் பார்க்கிறோம். போனவர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்களா? 90% பிள்ளைகள் தங்களுடைய உயிரை பறிகொடுப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான சித்திரவதைக்குள் ஆளாக்கப்பட்ட செய்திகள் வருகிறார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி அவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற மிக அடிப்படையான சிந்தனை எல்லா பெற்றோர்களுக்கும் சமகாலத்தில் அதிகமாக